ஓகே ஜெய், இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சன்ல என்ன டிஷ் நம்ம கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் செய்ய போறாங்க? ஸோ மில்லட்ஸ் வச்சு நிறைய பயன்பாடுகள்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அது. அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் வந்து அதை நிறைய எடுத்துப்பாங்க. அண்ட் நார்மலாக நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் மில்லட்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழிப்பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? எல்லாருமே சாப்பிட்ருக்கோம். எஸ், எல்லாருமே ப்ராபப்ளி வந்து கார குழிப்பணியாரம் சாப்பிட்ருப்பாங்க, இல்லைனா வந்து ஸ்வீட் குழிப்பணியாரம் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ மில்லட்டை வச்சு ஒரு கம்பு குழிப்பணியாரம் வந்து செய்கிறத வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. ஸோ டிஃப்ரெண்டான ஸ்நாக்காக இருக்குல்ல. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுகம் கனெக்ட்ஸ் கிருத்திகா கிச்சன். இந்த செக்ஷனில் நம்ம வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட பேர் என்னென்னா பாஜ்ரா குழிப்பணியாரம். கம்பு மாவு, அதாவது பாஜ்ரா அப்படின்னா கம்பு. நம்மளுக்கு அந்த கம்பு வச்சு எப்படி ஒரு குழிப்பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நிறைய நியூட்ரியன்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து முதல்ல இன்க்ரீடியன்ஸ், தேவையான இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கம்பு மாவு, ஊற வச்ச தொலி உளுந்து, மிளகு, வெங்காயம், பச்சை மிளகா, சிவப்பு மிளகாத்தூள், ஊற வச்ச அவல், கருவேப்பிலை. ஒரு மிக்ஸி ஜாரில் ஓகே, நம்ம வந்து அவல் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கம்பு மாவு 1.5 கரண்டி, உளுந்து ஆக்சுவலாக வந்து ப்ரோட்டீன். இதோட வந்து நான் தோலியோடு இருக்கிற உளுந்தை ஸ்பெசிஃபிக்காகவே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஃபைபர் வேணும். ஒரு அரவுண்ட் 3லேருந்து 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 2 மிளகு. இதை வந்து நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர், இன்னும் கொஞ்சோண்டு. ஸோ வாட்டர்லாம் எப்போவுமே வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாவு அரையாக நம்ம ஆட் பண்ணால் தான் ஃபுல்லாக வரும். ஆனால் அட் அ ஸ்ட்ரோக் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அதோட டெக்ஸ்டரே மாறி போயிடும். இப்போது இது இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சேயிங் ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு நியூ சேயிங் அப்படின்ட்டு. நியூ சேயிங்னு இது மாதிரி எந்த அளவுக்கு டல் கலர்டாக இருக்கோ அதுவும் ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபைபர் ரிச்சாக இருந்தால் இந்த மாதிரி டல் கலர்டாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த இப்போ வந்து வெங்காயம்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு இந்த மிளகு அப்படியே லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு கலர் கொடுக்கறதுக்கு, ஒரு வைப்ரன்ஸ் கொடுக்கறதுக்கு, கருவேப்பிலை, அப்புறம் சால்ட். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கல்லுப்பே எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப நல்லா நியூட்ரியண்ட்டாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கிறிஸ்டல்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடும்போது கொஞ்சம் அப்பப்போ அப்படியே ஒரு ஸ்பைக் ஆஃப் சால்ட் வரும். ஓகே, ஸோ இது 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த குழிப்பணியாரம் மோல்டை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து
ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டால் போதுங்க, அவ்வளோ ஆயில் போதும். ரொம்ப ஹெவியாலாம் ஆயில் கொடுக்க வேண்டாம் அதுக்கு. ஏன்னா இப்போ வந்து நிறைய இது வந்து இப்போ நான்ஸ்டிக்காகவே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு டீஸ்பூன் ஆஃப் ஆயிலுக்கும் கேலரி உண்டு. இதுக்கு நீங்கள் ஹாப்பியாக இவ்வளோ நிறைய பிரியாணியே நம்ம சாப்பிட்டு போயிடலாம். எல்லாத்தையுமே டயட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தோசைக்கும் ஒரு இட்லிக்கும் போய் ஒரு ஸ்பூன் நிறைய நெய் பட்டர் அப்படிலாம் விடணுங்கிறதே தேவையில்லை என்னைக்கு அஃப்கோர்ஸ். பட் அதுக்குன்னு நான் வந்து ஹோல் டைம் அப்படியே நம்ம வந்து ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. இன்டெலிஜென்ஸ் டெஃபினட்டாக பண்ணலாம், அது என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதை. ஓகே, இப்போ வந்து இதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பிளேட் வந்து ப்ரெப் ஆகி வந்திருக்கு. இது வந்து நல்லா பச்சை சட்னி அண்ட் கார சட்னி ரெண்டுமே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ரெண்டு சட்னியுமே. அதே மாதிரி இப்போ வந்து இந்த வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கு இல்லையா, சின்னதாக எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும். அதுக்குள்ளே கூட நம்ம ஆயிலை போட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கனாக்க ரொம்ப அழகாக அது வந்துருச்சு. இது அப்படியே நம்ம டர்ன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப நியூட்ரிஷியஸான டேஸ்டியான குழிப்பணியாரம், ஒரு கம்பு மாவு அண்ட் ஊற வச்ச உளுந்து, தொலியோடு இருக்கிற உளுந்துங்க. அது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ். ஏன்னா இந்த ரஃபேஜ் அண்ட் ஃபைபர் எல்லாமே உங்களுக்கு, ப்ரோட்டீனும் நிறைய உங்களுக்கு அதில். ஸோ அதனால் வந்து இட்ஸ் அ வெரி வெரி டேஸ்டி டிஷ் அண்ட் ஆல்சோ வெரி ஹெல்தி ஆல்சோ. ஸோ இதை கட்டாயம் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா இதை வந்து ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்கலாம். ஈவன் சில்ட்ரனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இதை அப்படியே இதுக்குள்ளேயே போட்டு இப்படியே வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே அவங்க எடுத்து கையை கூட ஆக்க வேணாம், இப்படி எடுத்து அப்படியே ஒரு லாலிபாப் மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம் அதை. ஸோ இட்ஸ் வெரி வெரி டேஸ்டி அண்ட் நியூட்ரிஷியஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஆல்சோ. ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டிப் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து சப்போஸ் நம்ம வந்து ஹை கேலரி ஃபுட் நம்ம சாப்பிட்றோம், ஒரு நெய் சேர்ந்து ஒரு அப்படியே நெய் ஒழுக ஒரு ஹல்வா இல்லைன்னா நெய் சாம்பார் சாதம் பிசிபெலாபாத் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சுன்னா சாப்பிட்டுங்க. பட் ஆனால் இப்போ வந்து என்ன நம்ம மைண்டில் வச்சுக்கணுன்னா போர்ஷன் கண்ட்ரோல். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு 3 கரண்டி சாப்பிட்ற இடத்துல வந்து ஒரு கரண்டியோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு லாங் டேர்மில் யூ வில் ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் ஐயோ இப்படி சாப்பிட்டோமே அப்படின்னு நம்ம ஒரு கில்ட் இல்லாமல் வந்து ஓகே நான் சாப்பிட்டேன் என்ஜாய் பண்ணேன், பட் ஐ ஜஸ்ட் ஹேட் அ போர்ஷன் கண்ட்ரோல், எனக்கு என் மேலே கண்ட்ரோல் இருந்தது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட நம்ம நெக்ஸ்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து தொடங்குவோம் நம்ம. ஸோ அதனால் வந்து ரிமெம்பர் ஆல்வேஸ் ஹை கேலரியாக இருந்ததுன்னா ஆல்வேஸ் போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற வந்து பல்ப் வந்து உங்கள் மைண்ட்லேயும் பிரெயின்லேயும் அடிக்கணும். ஸோ அதனால் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டில் வி மீட் அகேன் வித் another wonderful recipe. See you. Bye bye. நன்றி, வணக்கம்.